குழந்தைகளா, குழந்தைகளினுடைய உள்ளங்களா, ஜெபமா, செயலா? நாம் எப்பொழுது குழந்தை உள்ளம் கொண்ட மக்களாக வாழப்போகிறோம்? இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, குழந்தை என்றால் என்ன? எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறத பார்த்தா நான் குழந்தை மாதிரி இருக்கிறேன்னா? குழந்தை என்றால் என்ன? தெரேசம்மா, குழந்தை அப்படின்னா என்னம்மா? தூய உள்ளம் இல்லையா? வேற நினைச்சு பாருங்க, உங்களுடைய வீட்டிற்கு ஒரு புதிய வரவு, ஒரு குழந்தை வருகிறது என்றால் உங்களுடைய உள்ளத்திற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? இருக்குமா? பாருங்க, அதுதான். ஏனென்றால் குழந்ை என்றாலே அழகு, குழந்தை என்றாலே மகிழ்ச்சி, குழந்தை என்றாலே சந்தோஷம். பிரைஸ் காட். அதுதான் இன்றைய நாளிலே குழந்தையை ஆண்டவர் கூறுகிறார் என்றால், இந்த குழந்தைக்கு 2 குணங்களை நாம் அழகாக பார்க்கின்றோம். முதல் குணம், அந்த குழந்தைக்கு தாய் தந்தை தான் எல்லாம். டோட்டல் ட்ரஸ்ட் இன் தி பேரண்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? முழுமையாக அந்த குழந்தை நம்புவது அந்த பெற்றோர்களை மட்டும்தான். இரண்டாவது, பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும்தான் குழந்தை கேட்கும். குழந்தை கொஞ்சம் பெருசு இல்லை, சின்ன குழந்தை. பார்த்தீங்கன்னா நேற்றைய நாளிலே ஒரு குடும்பம் சிறப்பாக அன்னை மரியாளையிடம் ஜெபிப்பதற்காக வந்திருந்தார்கள். அப்போ அந்த குழந்தை வந்து உட்கார்ந்த உடனே ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்தேன். உடனே அவங்க அந்த குழந்தை ஊனுச்சு. ஏன்றான அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னாங்க. உடனே குழந்தையிடம் 2 குணங்கள், கடவுளிடமும் அதே குணங்கள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபத்தை செயலாக்க வேண்டும். பொதுவாக நாம் பார்க்கலாம், டிவியிலே பொங்கலோ தீபாவளியோ இல்லை நாட்டினுடைய சுதந்திர விழாவோ மற்ற அரசாங்க விழாக்கள் என்றால் டிவியிலே பல பட்டிமன்றங்கள் நடைபெறும் இல்லையா? பல வகையான தலைப்புகளோடு பட்டிமன்றங்கள் நடைபெறும். தலைப்பு, உடலுக்கு சக்தி தருவது பிரியாணியா பழைய சோறா? குழந்தையை கட்டி காப்பது மனைவியா கணவனா? காதலில் சொதப்புவது ஆணா பெண்ணா? சிறந்த சீரியல் மீனாட்சி பொண்ணா பாக்கி லட்சுமியா என்று பல வகையான தலைப்புகளை நாம் பார்த்திருப்போம். இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு ஒரு தலைப்பை கொடுக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்வுக்கு சிறந்தது ஜெபமா செயலா?